வணக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பதிலாக தலைமைச் செயலகத்தில் உதயநிதி தலைமையில் நடந்த முக்கிய மீட்டிங். கவனம் ஈர்த்த மிகப்பெரிய நிகழ்வு. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டிருந்த போது தமிழ்நாட்டில் கட்சி பணிகளையும் ஆட்சி பணிகளையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் தான் பார்த்துக் கொண்டார். இந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தமிழகம் திரும்பியுள்ள நிலையில் மீண்டும் துணை முதலமைச்சர் நியமனம் தொடர்பான விவாதங்கள் சூடுபிடித்துள்ளன. அத்துடன் விரைவில் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தமிழகம் திரும்பியிருந்தாலும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலாக அமைச்சர் உதயநிதி அவர்கள் தான் கலந்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் நேற்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலாக முக்கியமான ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் பங்கேற்றார். துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் பரிவரும் சூழலில் இது மிகுந்த கவனம் பெற்றுள்ளது. அதாவது தமிழக அரசின் முக்கியமான முன்னெடுப்பு திட்டங்கள், முத்திரை பதிக்கும் முத்தான திட்டங்கள் என்ற பெயரில் வகைப்படுத்தப்பட்டு அவ்வப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இது போன்ற கூட்டங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் பலமுறை நடைபெற்றுள்ள நிலையில் நேற்றைய தினம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. உதயநிதி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலர் நா. முருகானந்தா மற்றும் பல்வேறு துறைகளின் செயலர்கள், துறை தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் மின்துறை உள்ளிட்ட ஒவ்வொரு துறைகள் சார்பிலும் செயல்படுத்தப்படும் முத்திரை திட்டங்கள் குறித்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் கேட்டறிந்தார். அத்துடன் பல்வேறு உத்தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் அதிகாரிகளுக்கு வழங்கினார் அமைச்சர் உதயநிதி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து மீண்டும் சென்னை திரும்பிய பிறகும் அவரது இடத்திலிருந்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இதன் மூலம் கூடிய விரைவில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கேற்றாற்போல் அமைச்சர் உதயநிதி அவர்களும் மிகவும் சுறுசுறுப்பாகவும் துடிப்புடனும் வேலைப்படுத்தி வருகிறார். குறிப்பாக மக்கள் பணியில் எந்த சமரசமுமின்றி அதிகாரிகளிடத்தில் கடுமையான போக்கினை கடைபிடித்து வருகிறார் அமைச்சர் உதயநிதி அவர்கள். சமீபத்தில் சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அமைச்சர் உதயநிதி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த போது கூட சரியாக செயல்படாத அதிகாரிகள் மீது பாரபட்சமின்றி கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வழக்கமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெறும் முத்திரை திட்டங்களின் நிலை பற்றிய ஆய்வுக் கூட்டம் நேற்றைய தினம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.